தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். பொது தொகுதிக்கு ரூபாய் 5000, தனி தொகுதிக்கு ரூபாய் 2500, பெண்களுக்கு ரூபாய் 2500. விருப்பு மனு தாக்கல் செய்வோரின் வசதிக்காக அந்தந்த மாவட்டத்திலேயே விருப்பு மனுவை பெறுவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட அனைத்து விருப்பு மனுக்கள் மற்றும் ரசீது புத்தகங்கள் ஆகியவைகளை அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட தலைவருடன் கலந்து சரிபார்த்து மாவட்ட தலைவருடைய ஒப்புதலுடன் அவற்றை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்குள் சென்னை தலைமை அலுவலகத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து என்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் தேர்தலுக்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சுற்றுப்பயணத்திலே தொடர்ந்து மாவட்டம், நகரம், வட்டாரம், கிராமம், குக்கிராமம் என்ற அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அங்கே உள்ள பொதுமக்கள், தொண்டர்களை சந்தித்து இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் பணியை தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் என்பதால் நான் ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது என்னுடைய சுற்றுப்பயணத்துடைய இறுதியில் இருக்கும். இருப்பினும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளுக்கு தயாராகும் வேளையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். சொல்லாமா? தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், போராடி வருகின்றனர். மருத்துவமனைகளிலே பணிபுரியும் பணியாளர்களுடைய சேவை என்பது புனித பணியாக அமையப்பெற்றிருக்கிறது. அவர்களது சேவை மிகவும் அவசியமான, முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே அரசு மருத்துவமனை பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றிட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.